ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎன் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மழை பெஞ்சிட்டே இருக்குது, ஏதாச்சும் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி கடைக்கும் போக முடியல, குளிருதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக கொஞ்சம் பொரி இருந்துச்சு, அதை வச்சுட்டு ஒரு உப்புமா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம். ரொம்ப ஈஸியாக, கொஞ்சம் நிறைய பொருள் இல்லாமல் சிம்பிளாக உடனே செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் வீடியோ இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அந்த நெய் காஞ்ச உடனே, உங்களுக்கு நெய் இல்லைனா ஆயில் கூட விட்டுக்குங்க. நான் பசங்க கேட்டதால் நான் நெய் விட்டுருக்கேன். நெய் ஹீட் ஆன உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா பொரியில் சால்ட் இருக்கும், அதனால் லைட்டாக சேர்த்தா போதும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக தான், ஒயிட்டாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்தா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரே ஒரு பிஞ்ச் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வேணுன்னா நீங்கள் தக்காளி ஸ்கிப் பண்ணிக்கிங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா தொக்கு மாதிரி வரணும். இதுதான் இப்போ ஊற வச்சு 2 வாட்டி பொரியை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த பொரியை சேர்த்துக்கலாம். பொரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் சும்மா ஒரு 3-4 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸு, கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால லெமன் ஜூஸ் நான் விட்டுருக்கேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மழை கிளைமேட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸு, நல்லா ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நம்ம சேனலை எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.